نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்தில் வந்து குழுமி இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுமிகளே, சிறார்களே, உங்கள் அனைவர்களுடைய வருகையையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வை வெறுமனே கேட்டு சுவைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஆக்கிவிடாமல் கேட்டு சிந்திக்கக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்போம். ஏனென்று சொன்னால், வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விடயங்களை கேட்டு 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 சுவைக்கிறோம். சில நண்பர்கள், சில சகோதரர்கள் எப்படி என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஆத்தலாக பாட்டு கேட்டவர்கள் இன்று ஆத்தலாக பயான் கேட்கிறாங்க. பயான் ஒரு ஆத்தல் பயான். ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பயான போட்டாத்தான் வண்டி ஓடும்படி சொல்லுவாங்க. அதுல முன்னைய காலங்களில் சிடி மாத்தி போடணும், கசட் பீஸ மாத்தி போடணும், மறுபக்கம் பிரட்டி போட வேண்டும். இப்ப அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஒரு 4GB ஒரு 5GB பென் டிரைவ்ல உலகத்தில் உள்ள எல்லா பயானையும் போட்டு அதை லோட் பண்ணிட்டா அது சும்மா ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ பேர் தூங்கும் பொழுதே தன்னை காதுல ஒரு பயான் நிகழ்ச்சியை, ஒரு பயானை போட்டுக்கொண்டுதான் தூங்குவார்கள். நான் சொல்லுகிறேன், அது நல்ல விடயம், கூடாது என்று சொல்லவில்லை. வெறுமனே கேட்பதற்காக வேண்டி மட்டும், வெறுமனே பேசுவதற்காக வேண்டி மட்டும் இந்த நிகழ்ச்சிகளை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ளாமல் சிந்திப்பதற்குரிய நிகழ்ச்சியாக ஆக்கி, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை மாற்றிக்கொள்ள முடியும் என்றிருந்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளையில நரகவாதிகள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நல்லவைகளை நாங்கள் கேட்டு அவைகளை சிந்தித்திருந்தால், அவைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து அதை கொஞ்சம் யோசித்திருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோமே என்று சொல்லுவார்கள். நல்லவைகளை சிந்திப்பது, உன்னை கேட்டா கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். இது எப்படி கொண்டு வரலாம்? சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய யதார்த்தம் என்ன?
வெறுமனே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சிந்திக்க முடியாது என்று சொன்னால், தமிழ்ல ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று சொல்வதற்கு பல வகையான வார்த்தைகள் இருக்கிறது. நாங்கள் ஆங்கிலத்தில் பாஸ்ட் என்று சொல்லுவோம், ஒருத்தர் டிபார்ச்சர் ஆகிட்டார் என்று சொல்லுவோம். அரபு மொழியில வஃபாத்தாகி விட்டார், மௌத்தாகி விட்டார் என்று சொல்லுவார்கள். மவுத் என்ற வார்த்தை வருகிறது, வஃபாத் என்ற வார்த்தை வருகிறது. இப்படிப்பட்ட பல வார்த்தைகள் இருக்கிறது. தமிழ் மொழியை பொறுத்தவரையில பல வகையான வார்த்தைகள், காலமாகி விட்டார், இறையடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது தமிழ் மொழியில, மௌத்தாகி விட்டார் என்று சொல்வதற்கு என்ன சொல்லுவார்கள்? சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டு விட்டார். சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டு விட்டார் என்றால் அர்த்தம் என்ன? அவர் மௌத்தாகி விட்டார். அவர் கேட்கலாம், அவர் பார்க்கலாம், ஆனா சிந்திக்க முடியாது. அவர் மௌத்தாகி விட்டார். சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டு விட்டார் என்றால் அடையாளம் அவர் மௌத்தாகி விட்டார். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், வெறுமனே கேட்டுவிட்டு போற ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் சுவைத்து சுவைத்து கேட்போம், நன்றாக கேட்போம், காது கொடுத்து கேட்போம், கேட்டதுக்கு பிறகு சிந்திப்போம், கொஞ்சம் அலசி ஆராய்வோம், அதற்கு பிறகு அதனை நாங்கள் செயல்படுத்த முயற்சிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம், மனித உருவாக்கத்தில் 2 முக்கியமான தூண்கள் இருக்கிறது, 2 முக்கியமான பகுதிகள். நல்ல மனிதர்கள் உலகத்தில் பிறக்க வேண்டும், நல்ல மனிதர்கள் உலகத்திலே வாழ வேண்டும், நல்ல ஒரு சமூகம் உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான 2 தேவைகள் இருக்கிறது. அது 2ம் பூர்த்தி செய்யப்படாமல் நல்லவர்களை, நல்ல மனிதர்களை, நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல குழந்தைகளை எங்களால் பார்க்க முடியாது என்பது சத்தியம். அது யதார்த்தம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்திற்குரிய ஆகப்பெரிய பஞ்சம் என்ன தெரியுமா? நல்ல மனிதர்களுக்கு பஞ்சம். ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம், நம்பிக்கையான மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள், உண்மை உரைக்கக்கூடிய மனிதர்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள், பிறரின் மீது அன்பு காட்டக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் இன்று மிக குறைவு. இல்லை என்று சொன்னாலும் பொருந்தும், இல்லை என்று சொன்னாலும் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு சடவாத உலகத்தில், ஒரு மெட்டீரியலிஸ்ட் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்தாலும் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். எந்த அளவுக்கு அது ஆகிவிட்டது என்று சொன்னால், திருமண ஒப்பந்தங்களும் கூட பணத்தை வைத்துத்தான் நிச்சயப்படுத்தப்படுகிறது. பெண் வீட்டார் பார்க்கிறார்கள், மாப்பிளைக்கு நல்ல தொழில் இருக்கிறது, மாப்பிளைக்கு பிக்ஸ் இன்கம் இருக்கிறது, மாப்பிள்ளையுடைய வாப்பக்கு சொத்து வத்திருக்கிறது என்பதை வைத்து பெண் வீட்டுக்காராக்கள் மாப்பிள்ளையை பார்க்கிறாங்க. மாப்பிள்ளை பார்க்கிறாரு, நிக்காக செய்தால், திருமணம் முடித்தால் வாகனம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், இருப்பிடம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்றாங்கன்னா, இவருக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் இருக்கிறது, இவருடைய வருமானம் நிரந்தரமாகிவிட்டது, இவருடைய இன்கம் பெர்மனன்டான இன்கம், இவர் மௌத்தானாலும் இவருக்கு வரக்கூடிய பென்ஷன் வந்து கொண்டிருக்கும். இவங்க பார்க்கிறாங்க, அவர்களை முடித்துக் கொண்டா என்ன கிடைக்கும்? ஒரு வீடு கொடுக்கிறாங்க, ஒரு வாகனம் கொடுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அனைவருமே, திருமண ஒப்பந்தங்கள் உட்பட அனைத்துமே கூட்டாளித்தனம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சடவாத உலகத்தை, சடவாத பொருட்களை, மெட்டீரியல், அதை மையமாக வைத்து தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதெடுத்தாலும் அதுக்குத்தான் மகத்துவ முன்னுரிமை. எனக்கு என்ன கிடைக்கும்? அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். நல்ல மனிதர்கள் வேண்டும் என்றால் என்ன வேணும்? நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, நாங்கள் விட்டு விட்டு போக இருக்கின்ற குழந்தைகளுக்கும் தேவை. உலகத்தின் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, எனக்கும் உங்களுக்கும் சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துகள், அருள்கள் அனைத்தும் எதுவரைக்கும் என்றால் மௌத்து வரைக்கும் தான்.
மௌத்தோட முடிஞ்சு, அதனுடைய ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகிவிடும், அதனுடைய ஓனர்ஷிப் இல்லாமல் போய்விடும். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத, ஏண்ட வீடு அது என்னுடைய வீடு அல்ல, ஏண்ட கடை என்னுடைய கடை அல்ல, ஏண்ட வாகனம் அது என்னுடைய வாகனம் அல்ல. எனக்கு மௌத்து வந்து விட்டால் எதுவுமே என்னுடையதல்ல, என்னுடைய திருநாமம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். அதனாலதான் இன்றைக்கு கூட ஒரு சகோதரர் கேட்டாரு, என் வாப்பா என் தாய் விரும்புகிறாள், அவருடைய மௌத்துக்கு முன்னாலேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு லாஸ்ட் வில் வசியத்து செய்ய விரும்புகிறாள். எப்படி இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக பிரித்து அவருடைய ஜீவிய காலத்திலேயே அதை பிரித்து கொடுக்க விரும்புகிறாள். ஆனால் கொடுக்க மாட்டால், மௌத்துக்கு பிறகு நீங்கள் பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் லாஸ்ட் வில் எழுத போறார். இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த கேள்வி கேட்ட சகோதரர்கிட்ட சொன்னேன், நண்பர்கிட்ட சொன்னேன், சகோதரா, உம்மா மௌத்தாகிவிட்டால் அது அவட சொத்தல்ல. அவன் மௌத்தானதுக்கு பிறகு அந்த சொத்தை நிர்வகிப்பதற்குரிய அதிகாரம் அவருக்கு இல்லை. செய்வதாக இருந்தால் மௌத்துக்கு முந்தி செய்யுங்கோ. ஏன் மௌத்துக்கு முந்தி உங்களுக்கு டெம்பரரியாக, தற்காலிகமாக அதனுடைய உடைமைகள் தரப்பட்டிருக்கிறது. அது உங்களோட சொத்து. அதுவரைக்கும் உங்களுக்கு அதில் நிர்வாகம் செய்து கொள்ள முடியும். மௌத்தாகிவிட்டால் அது உங்களுடைய சொத்தல்ல, அதுல நிர்வாகம் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்படி நிர்வாகம் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அனுமதி மட்டும் தந்திருக்கிறான். குடும்பம் அல்லாதவர்களுக்கு வேணும் என்றிருந்தால் உங்களுடைய உடைமைகளில், சொத்துக்களில் 1/3 மாத்திரம் வசியத்தாக செய்துவிட்டு போகலாம் என்பது ஒரு சட்டம். அதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய உடைமைகள் அனைத்தும் என்னுடையதல்ல. உயிர் பிரிந்து விட்டால் அது வேறொத்தண்ட மாறிவிடும். ஆனால் ஒரு சில உடைமைகளை தவிர, அதுல ஒன்று என்ன தெரியுமா? குழந்தைகள். அதுல ஒன்று என்ன? குழந்தைகள். மௌத்துக்கு பிறகும் என்னுடைய குழந்தை தான். என்ற பேர் அழிக்கப்பட மாட்டாது. என்ற பேர் அந்த புள்ளைய பேருக்கு பின்னால் இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு கிராண்ட் ஃபாதராக ஆனாலும் அந்த பிறக்க இருக்கிற கிராண்ட் சன்னுடைய பேருக்கு பிறகு கிராண்ட் ஃபாதருடைய பேர் என்ற பேர் இருக்கத்தான் செய்யும். என்ற வீட்டினுடைய ஓனர்ஷிப் மாறிவிடும், வாகனத்துடைய ஓனர்ஷிப் மாறிவிடும், குழந்தைகளுடைய ஓனர்ஷிப் மாறாது. இந்த சபையில் இருக்கிற எத்தனையோ பேர் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது, தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே தகப்பனார் வபாத்தாகிவிட்டார். வாப்பவ காணவே இல்லை. உலகத்தை கண்டதற்கு பிறகு, உலகத்தை கண்டிருந்து பார்த்த நாள் தொட்டு அவர்கள் வாப்பவ காணவே இல்லை. ஆனாலும் அவர்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருக்கும் இன்னாருடைய மகன் என்பதாகத்தான். இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள். ஏண்ட சொத்து என்னுடைய உடைமைகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ற மௌத்துக்கு பிறகும் என்னுடைய பெயரை இந்த உலகத்தில் வாழ வைக்க இருப்பவர்கள் என்னுடைய குழந்தைகள். என்னுடைய பெயருக்கு பின்னால் நல்லவைகளை சொல்ல, என்ற பெயரை வாழ வைப்பவர்களுடைய குழந்தைகள். மறந்து விடாதீர்கள். நான் மன உறுதியோட சொல்லுகிறேன். என்ற பெயர் வாழ வேண்டுமா? என்னுடைய குழந்தைகளை கொண்டு என்னுடைய பேரை வாழ வைக்கலாம். அதற்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்குள்ள தலையங்கம். அதுக்கு 2 விடயம் கட்டாயம் வேணும். நான் விளங்கிக் கொள்ள சொல்லுகிறேன். நீங்க ஒரு 10 தட்டு, 15 தட்டு, 20 தட்டு ஒரு பில்டிங் கட்ட போறீங்க. உங்கள்கிட்ட கட்டுறதுக்கு வசதி இருக்குது. ஒரு வித்தியாசமான பில்டிங், எல்லாரும் பார்த்து பேசப்பட இருக்கின்ற ஒரு கட்டிடம், ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு பெரிய ஒரு மால், ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் எல்லாம் வரப்போகுது. அதுக்கு மேல ஹெலிபேட், ஹெலிகாப்டர் இறங்குறதுக்குரிய வசதியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் கட்ட போறீங்க. இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு சல்லி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது இடம்.
எந்த இடத்தில் கட்ட போறீங்க, அந்த இடத்தை நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ண வேண்டும். இந்த இடத்தில் இந்த கட்டுமானம் கட்ட முடியுமா? சாயில் டெஸ்ட், சாயில் டெஸ்ட் பண்ண வேண்டும். அந்த இடத்தினுடைய காற்று, விண்ட்ஸ், அதனுடைய காற்றை நீங்கள் அளக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கு இருக்கிற அறிவு, இந்த விஞ்ஞான உலகத்தில் அதற்குரிய எத்தனையோ வகையான டெஸ்ட் இருக்கிறது. சாயில் டெஸ்ட் பார்க்குகிறோம். எதுக்கு? கட்டடம் கட்டுவதற்கு, வீடு கட்டுவதற்கு. அன்புக்குரியவர்களே, அதே போல் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய குழந்தைகள் உருவாகுவதற்கு முன்னால் சாயில் டெஸ்ட் பண்ணிக் கொள்ளுங்க. கணவன் பார்க்க வேண்டும் என்னுடைய மனைவி யாரு, மனைவி பார்க்க வேண்டும் என்னுடைய கணவன் யாரு. நீங்க ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மனைவியும் உங்களுக்கு கணவனும் மட்டுமல்ல, பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு தாய் தகப்பனை நீங்க பார்க்கிறீங்க. எனக்கு மனைவி, அதனை மாற்றிக்கொள்ள முடியும். அவருக்கு கணவன், அவளுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை மாற்ற முடியாது. முதலாவது பார்க்க வேண்டும், ஒரு மனிதனுடைய நல்லதையும் கெட்டதையும் முடிவு செய்வதனுள் பெரிய ஒரு பகுதி இருக்கிறது. எந்த குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருக்கின்றோம், எந்த சாயில்ல நாங்கள் பிறந்தோம், எந்த மண்ணில் நாங்கள் வளர்ந்தோம், எந்த மண் எங்களுடைய ஒரிஜினல். நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஜீன்ஸ் என்பதாக. ஜீன்ஸ். நீங்க பாங்க பாப்போம், டாக்டர்கிட்ட போனீங்க, எனக்கு மேல் கையெல்லாம் வலிக்குது டாக்டர், ராவைக்கு 2-3 முறை யூரின் பாஸ் பண்ணணும், சரியான டயர்டாக இருக்குது, வாயெல்லாம் காயுது. அப்ப டாக்டர் கெஸ் பண்ணிடுவார் உங்களுக்கு சுகர் டயபெட்டிக்ஸ் சொல்லி. அப்படித்தானே? சொல்லி போட்டு டாக்டர் சும்மா இருக்க மாட்டாரு. டாக்டர் கேட்பாரு, உங்க உண்மைக்கு எப்படி சுகர் இருந்துச்சுதா? சொன்னாரு, ஓ உண்மைக்கு சுகர், வாப்பக்கு சுகர். என் உம்மம்மா சுகர் டயபெட்டிக் தான் மௌத்தா போனா, கிட்னி 2 ஃபெயில் ஆகி. எங்கட வாப்பம்மாக்கும் இருந்துச்சு, அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப டாக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, டெஸ்ட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு சுகர் தான். இது உங்களோட ஜீன்ஸ்ல வர்றது, இது உங்களோட பரம்பரையில வர்றது. ஒருத்தர் போனார் டாக்டர்கிட்ட, சொன்னாரு, டாக்டர் எனக்கு நான் சுகர் செக் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருந்து நான் உங்கள்கிட்ட வர முந்தையே நான் செக் பண்ணினேன், எனக்கு கொஞ்சம் சுகர் கூட இருக்குது, என்ன மருந்து பாவிக்கலாம்? டாக்டர் கேட்டார், உங்களோட குடும்பத்தில் யாருக்கு சுகர்? டாக்டர், எங்கட குடும்பத்தில் யாரும் கனவு கூட காணல, இந்த நோயை பத்தி யாருக்குமே தெரியாது, இந்த நோய் யாருக்குமே இருக்கல்ல, எங்கட குடும்பம் இந்த நோயாய் விட்டும் பரிசுத்தமான குடும்பம், எனக்கு எப்படித்தான் வந்துச்சோ தெரியான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னா டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை நம்ப மாட்டாரு. டாக்டர் சொல்லுவாரு, நீங்க மறுவா இன்னொருக்க செக் பண்ணி பாருங்க, எந்த நோய் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த நோய் இவருக்கு வர முடியாது என்பதுதான் அவர்களுடைய ஆய்வு. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, வாப்பாட்ட இல்லாத நோய் புள்ளேட்ட வரமாட்டாது, உம்மாட்ட இல்லாத நோய் குழந்தைகளுக்கு வரமாட்டாது என்று சொல்லி நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். நாங்க சொல்றோம் ஜீன்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே, எங்கட சாயில் யாரு? திருமணம் முடிக்க இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், திருமணம் முடிப்பதற்கு முன்னால பார்த்துக்கோங்க, எந்த மண்ணில போய் நாங்க விதைக்க போகிறோம், எந்த மண்ணில் நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம். பெண்கள் யோசிக்கட்டும், சகோதரர்கள் யோசிக்கட்டும், எனக்கு கணவனாக வரையிருப்பவர் யார்? அது எனக்கு கணவன் மட்டுமல்ல, நான் யாருடைய குழந்தையை சுமக்கப் போகின்றேன். அதனால தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள சொல்கிறேன், உங்களுடைய மொழியில பேசுகின்றேன். நீங்க கிழங்கு கொழும்புல மார்க்கெட்ல போய்த்து கிழங்கு வாங்க போனீங்க, கிழங்கு வாங்க போனா 3 ஜாதி கிழங்கு இருக்குது, எல்லாமே கிழங்கு, வெட்டினா எல்லாம் ஒரே கலர், வெளித்தோட்டத்தில் எல்லாம் ஒரே ஷேப், ஆனா 3 வகையான ஜாதி வச்சிருக்கிறாங்க. 90 ரூபா, 70 ரூபா, 55 ரூபா கிழங்கு. என்ன வித்தியாசம்?
நுவரலி கிழங்கு 95 ரூபா, தம்புள்ள கிழங்கு 70 ரூபா, பாகிஸ்தான் கிழங்கு 50 ரூபா. என்னங்க வித்தியாசம் இது? நிறுக்கிற தராசி வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? என்ன நுவரலி கிழங்கு வானத்திலிருந்து வந்ததா? பாகிஸ்தான் கிழங்கு நரகத்தில் விளைத்ததா? எல்லாமே விதைஞ்சது, எல்லாமே அறுவடை செய்யப்பட்டது, கல்டிவேஷன் செய்யப்பட்டது பூமியில தானே. ஏன் விலை வித்தியாசம்? உலகத்தில் சொல்லுவார்கள் இது நுவரலி கிழங்கு, நுவரலி மண்ணில் விதைந்த கிழங்கு. இது இங்க இந்த மண்ணில் விதைந்தது, மண்ணுக்குரிய விலை. அது மண்ணுக்குரிய விலை. எந்த மண்ணில் அது விதைக்கப்பட்டது, எந்த மண்ணில் அது உருவானது, எந்த மண்ணில் அது கல்டிவேஷன் செய்யப்பட்டது, எந்த மண்ணில் இது வளர்ந்திருக்கிறது என்பதை வைத்து பொருட்களுக்கு விலை மதிக்கின்றோம். ஆப்பிள் பழம் வாங்க போனால் என்ன சொல்லுகின்றோம்? ஈத்தம்பழம் வாங்க போனால் என்ன சொல்லுகின்றோம்? மதீனா முனவ்வராவுடைய மண்ணில் விதைந்த ஈச்சப்பழம் பொறுமதியானது. மதீனா முனவ்வராவுடைய மண்ணில் விதைக்கப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட அஜுவா ஹார்ட்டுக்கு நல்லம், அது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அது மதீனத்துடைய மண். பழம் வாங்க போனால், கிழங்கு வாங்க போனால், ஈச்சப்பழம் வாங்க போனால் மண்ணை பார்த்துத்தான் அதுக்கு விலை மதிக்கப்படுகிறது. இதே போலத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வல் பலது தையிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹ வல்லதி ஹபஸ லா யக்ருஜு இல்லா நக்கிதா. நல்ல மண்ணில் நல்லவைகள் விதையும், நல்ல மண்ணில் நல்லவைகள் விதையும். பெற்றோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, யோசித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய மண் என்ன மண்? என்ற குழந்தைகள் எந்த மண்ணில் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன சாயில்? கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். புலிக்கு பிறந்தது பூனையாக மாட்டாது. நல்லவர்களுக்கு பிறந்தவர்கள் ஒருபோதும் வழி தவறி போக மாட்டார்கள். நல்ல மண்ணில் உருவானவர்களுக்கு நல்ல குணம் இருக்கும். குழந்தைகளை வைத்து, பெற்றோர்களை வைத்து குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. இவருடைய மகனா நீங்க? இவருடைய பேர பிள்ளையா நீங்க? அந்த குடும்பத்தை சார்ந்தவரா நீங்கள்? எப்படி நுவரலி கிழங்குக்கு 90 ரூபாய் விலை கொடுத்து நாங்கள் வாங்குகின்றோமோ, இதே போன்று குடும்ப பின்னணியை வைத்து குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. குழந்தைகள் பார்க்கப்படுகிறார்கள், குழந்தைகள் கணிக்கப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களுக்கு மிக அன்பாக சொல்லுகின்றேன், நிக்காஹ் செய்வதற்கு முன்னால் முக அழகையும், தோளுடைய நிறத்தையும், கிடைக்க இருக்கின்ற செல்வத்தையும், கிடைக்க இருக்கின்ற வீட்டையும், அவள் படித்து பாடம் படித்து எடுத்த அந்த ரிசல்ட்டையும் மாத்திரம் மையமாக வைத்து நிக்காஹ் செய்ய வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம். நீங்கள் முதலாவது பார்த்துக் கொள்ளுங்கள், எந்த மண்ணில் விதைக்கப்பட்டவர்கள், எந்த மண்ணில் அறுவடை செய்யப்பட்டவர்கள், எந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்பதை பார்ப்பது மார்க்கம் சொல்லித் தந்த புத்திமதி. இதை முதலாவது கவனிச்சு எடுத்துக்கோங்க. இது ஆக முக்கியமானது. இன்னைக்கு இதை நாங்க மறந்துட்டோம். வீடு விளங்குது, வாகனம் விளங்குது, சொத்து விளங்குது, அழகு விளங்குது, தோல்ட வெண்மை விளங்குகிறது, முகத்தினுடைய முகவாக்கு விளங்குகிறது. ஆனால் குணம் விளங்குது இல்ல. குணம் என்று சொல்லக்கூடியது அது மண்ணுக்கு சொந்தமானது. குணம் என்று சொல்லக்கூடியது எந்த தாய் தகப்பனிடத்தில் வளர்ந்தார்களோ அதுக்கு சொந்தமானது. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், இது ஒரு பெரிய ஒரு பாடம். குர்ஆன் இதை பற்றி ஆழமாக கலைத்திருக்கிறது. வல் பலது தையிபு யக்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபஸ லா யக்ருஜு இல்லா நக்கிதா.
நல்ல மண், நல்ல குடும்பம், நல்ல குடும்ப பின்னணி, நல்ல பெற்றோர்கள், நல்ல மரியாதைக்குரியவர்கள், சமூக பற்றுடையவர்கள், சமூகத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், மனிதநேயம் படைத்தவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள், அப்படித்தான் இருப்பார்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், ஒரு குடும்பம், ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அவர்களுடைய பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். முதலாவது பாடம் இது. நாங்க எல்லாரும் விருப்பம் என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவுலியாக்களாக இருக்க வேண்டும். நாங்க யாரு? நாங்க யாராக இருக்க விருப்பம்? மிக அன்பாக சொல்லுகின்றேன் தாய்மார்களுக்கு, வீடுகளை வகுப்பறைகளாக மாற்றி விடாதீர்கள். வீடுகளை வகுப்பறை என்ன? கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமுக்கு போனா எல்லாம் எழுதிக்கும், துஆக்கள் எல்லாம் எழுதி ஒட்டிப்பாங்க. சாப்பிட்டு ஒரு துஆ, டாய்லெட்டுக்கு போற துஆ, உடுப்பு மாற்றும் போது ஒரு துஆ, வீட்டை விட்டு வெளியே போற துஆ, எல்லாம் எங்க எழுதிக்குது? கிளாஸ் ரூம்ல பிள்ளைகளுக்கு பாடமாக்குவதற்காக வேண்டி ஒயிட் போர்ட்ல, பிளாக் போர்ட்ல ஒரு பிரசன்டேஷனாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை குழந்தைகள் பாடமாக்குவார்கள். வீட்டுக்கு போய்த்து பார்த்தா அதே துஆ வீட்டிலையும் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், யாருங்க ஓதுறாங்க? யாருங்க ஓதுறாங்க? யாரு சொன்னது ஒட்ட சொல்லி உங்களுக்கு? அதற்கு எதுவும் ஹதீஸ் இருக்குதா? ஒட்டிவிட்டால் ஓதிவிட்டோம் என்று அடையாளமா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகளுக்கு வீடுகளை வகுப்பறைகளாக மாற்றி விடாதீர்கள், டீச் பண்ற இடமாக ஆக்கி விடாதீர்கள். எப்ப பார்த்தாலும் டீச்சிங். எங்க டீச்சிங்? வகுப்பறையிலையும் கிளாஸ்லயும் டீச்சிங், வீட்டிலையும் டீச்சிங். டோன்ட் டீச் த கிட்ஸ். டீச்சிங் இல்ல, let them to learn. அவர்கள் எங்களை பார்த்து படிக்கட்டும். யாரை பார்த்து? யாரை பார்த்து சொல்லுங்களேன்? ஐபோனை பார்த்தா? எதை பார்த்து படிப்பாங்க? யாரை பார்த்து குழந்தைகள் படிக்க போகிறார்கள்? தாய் தகப்பனுக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு அற்ற தன்மையை பார்த்து படிக்க போறாங்களா? பெற்றோர்களும் தாயும் தகப்பனும் பிடிக்கக்கூடிய சண்டையை பார்த்து படிக்க போறாங்களா? குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், சொல்லிக் கொடுக்க வேண்டாம், சொல்லிக் கொடுக்க வேண்டாம், வாழ்ந்து காட்டுங்கள். நல்ல மண்ணில விதைய தூவிட்டா அது முளைக்கும். அதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அதுக்கு யூரியா போட வேண்டிய தேவைப்பட மாட்டாது, அது சும்மா முளைக்கும். மண் மோசமாக இருந்தால், மண்ணுடைய தன்மை போது, மண்ணில தண்ணித்தன்மை இல்லை என்றிருந்தால் தண்ணி ஊத்த வேண்டி இருக்கும், புகர போட வேண்டி இருக்கும், யூரியா போட வேண்டி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது நல்ல மண்ணாக இருந்தால், நல்ல மண்ணாக இருந்தால் அதுல யாரும் வைத்து புகர போட தேவையில்லை, அது நல்லதை தந்து கொண்டே இருக்கும், நல்லதை விதைத்துக் கொண்டே இருக்கும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களே, தாய்மார்களே, நல்ல ஒரு மனித குலத்தை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய சொயில் நல்லதாக இருக்க வேண்டும். சொயில் நல்லது என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நாங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க கூடாது. உலகத்தில் பாருங்க, எந்த ஒரு மிருகமும் தந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதில்லை. எல்லா மிருகங்களும் தந்த தாயை தகப்பனை பார்த்து கற்றுக்கொள்ளும், மனிதனை தவிர. வாப்ப என்ன சொல்றாரு புள்ளைய பார்த்து? புள்ளைக்கு வாப்ப என்ன சொல்றாரு? நான் சொல்றபடி நீ வாழு, என்ற வாழ்க்கையை பார்க்காது. நான் சொல்றபடி வாழு, என்ற வாழ்க்கையை பார்க்காதே, அது ஆல்ரெடி கரப்டட். உம்மா சொல்ற பிள்ளைகளை பார்த்து, பெண் குழந்தைகளை பார்த்து, எங்களை போல வாழ வேண்டாம், எங்களோட வாழ்க்கை மோசமாகிவிட்டது,
இதுக்கு பிறகு எங்களை திருத்திக் கொள்ள முடியாது. நாங்க சொல்றபடி நீங்க வாழுங்க. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மனித உருவாக்கத்தில் நல்ல ஒரு பரம்பரை, நல்ல ஒரு சந்ததியை கட்டியெழுப்புவதில் முதலாவது வர வேண்டியது நல்ல மண், நல்ல ஒரு சாயில், நல்ல ஒரு ஜீன்ஸ். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. நான் எதுக்கு நிக்காக செய்தேன்? எதற்கு நிக்காக செய்தேன்? மனைவியினுடைய அழகை கண்டு மயங்கினேனா? மனைவியினுடைய வெண்மையை கண்டு மயங்கினேனா? மனைவி எனக்கு தந்த வீட்டை கண்டு மயங்கினேனா? எதற்கு நிக்காக செய்தேன்? இப்பே சந்தர்ப்பம் இருக்கிறது, தௌபா செய்யலாம், நியத்துக்களை மாற்றிக்கொள்ள முடியும். முதலாவது நல்ல மனித உருவாக்கத்தில் முதலாவது வர வேண்டியது நல்ல ஒரு சாயில், நல்ல மண். நான் எல்லாருக்கும் சொல்றேன், நிக்காக செய்ய முந்தி, சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நிக்காக செய்ய முந்தி உங்களுக்கு மனைவியாக மட்டும் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கணவனாக மட்டும் பார்க்க வேண்டாம். நீங்க பாருங்க, எனக்கு மனைவியாக இருப்பதற்கு தகுதியானவள் தான், எனக்கு கணவனாக இருக்க தகுதியானவன் தான், பிரச்சனை கிடையாது. அதுல ஏதும் முன்ன பின்னண்டா மாத்திக்கொள்ளோ மேலும் மாத்திக்கொள்ளோ ஏதும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நானா வாழ்ந்துட்டு தலாக்கு சொன்னாரு, தலாக்கு சொன்னதுக்கு பிறகு தம்பி நிக்காக செய்து கொண்டாரு. நானக்கு மெச்சாகல, நான கொத்து போகல, தம்பி கொத்து போகுது. நான மௌத்தானதுக்கு பிறகு தம்பி நிக்காக செய்து கொண்டாரு. மாற்றிக்கொள்ள முடியும். இத்தா முடிந்தது, தலாக்கு சொல்லிவிட்டார்கள், இத்தா முடிந்தது, நிக்காக செய்து கொண்டார்கள், மார்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் எங்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு நானும் அவளும் தான், நானும் அவரும் தான், நானும் என்னுடைய கணவனும் தான். தாய் தகப்பன், தகப்பன் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை மாற்ற முடியாது. அதனால தான் ஒரு பெரிய மனிதருக்கு மௌத்து வந்துச்சு. அபுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு மௌத்து வந்துச்சு. குழந்தைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு புத்தி சொன்னார். அவர், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொன்னார். அந்த புத்தி சொல்லக்குள்ள அவர் சொன்னார், எப்படி தெரியுமா? அஹ்சன்து இலைக்கும் சிகாரன் வ கிபாரன் வ கப்ல அன் தூலது. அன்பு மக்களே, அன்பு குழந்தைகளே, நீங்கள் பிறப்பதற்கு, நீங்க சிறுவர்களாக இருக்கும் பொழுதும் உங்களுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். நீங்க பெரியவர்களாக ஆனதுக்கு பிறகும் உங்களுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். அஹ்சன்து இலைக்கும், உங்களுக்கு பெரிய உபகாரங்கள் செய்திருக்கிறேன். வ கப்ல அன் தூலது, நீங்க பிறப்பதற்கு முன்னாலேயும் உங்களுக்கு நான் பெரிய உபகாரம் செய்திருக்கிறேன் சொன்னாங்க. 3 விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அஹ்சன்து இலைக்கும் சிகாரன், நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது மகனே, நானும் உண்ட தாயும் எத்தனையோ இரவுகள் விழித்திருக்கிறோம். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக. நாங்க சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பார்கள், எங்களை அரவணைத்திருப்பார்கள், எங்களை கட்டிப்பிடித்திருப்பார்கள், எங்களுக்கு முத்தம் கொடுத்திருப்பார்கள், எங்களுடைய சிரிப்பையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள், எங்களுடைய நோயை பார்த்து மனவேதனை அடைந்திருப்பார்கள், எங்களுக்காக விழித்திருப்பார்கள். அவர் சொன்னார், அஹ்சன்து இலைக்கும் சிகாரன், நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். வ கிபாரன், நீங்க பெரியவர்களாக ஆனதுக்கு பிறகும் நான் ரொம்ப தியாகம் செஞ்சிருக்கிறேன். நல்ல ஒரு ஜாப் கிடைக்க வேண்டும், நல்ல இடத்துல படிக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு நான் ரொம்ப தியாகம் செஞ்சிருக்கிறேன். வ கப்ல அன் தூலது, இல்ல மக்களே, அது மட்டுமல்ல, நீங்க பிறப்பதற்கு முன்னாலேயும் உங்களுக்காக வேண்டி பல தியாகங்களே செய்திருக்கிறேன் என்று சொன்னார் பாப்பா. எதுக்கு முன்னால? எதுக்கு முன்னால? பிறப்பதற்கு முன்னால. அப்ப அதிலிருந்து ஒரு மகன் மூத்தவர் கேட்டார் வாப்பாவை பார்த்து, வாப்பா, நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் பொருத்திக் கொண்டோம், விளங்கிக் கொண்டோம்.
நாங்க பெரியவர்களாக ஆனதுக்கு பிறகு நீங்க கட்ட கஷ்டங்களையும் பொருந்திக் கொண்டோம். ஆனா நீங்க சொல்றீங்க நாங்க பிறப்பதற்கு முன்னாலேயும் எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, என்ன வாப்பா அதுன்னு கேட்டாங்க. வாப்பா மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற வாப்பா கண்ணை திறந்து பார்த்து ஒரு புன்னுகை புகத்து விட்டு மகனை பார்த்து சொன்னாரு, இஹ்தர்து லக்கும் மினல் உம்மஹாத்தி, நான் உங்களுக்கென்று சொல்லி நான் நிக்காக செய்யும் பொழுது எனக்கு மனைவி என்று சொல்லி மட்டும் உங்களோட தாயை நிக்காக செய்யாம நான் உங்களுக்கு புறக்கி எடுத்தது யார தெரியுமா? மல்லா மல்லா தஸ்பூன பிஹா, எந்த தாயை கொண்டு நீங்க திட்டப்பட மாட்டீர்களோ அப்படிப்பட்ட பெண்களை உங்களுக்கு மனைவியா உங்களுக்கு தாயாக நீங்க பிறப்பதற்கு முன்னாலேயே நான் புறக்கி விட்டேன் என்று சொன்னார்கள். புரியுதோ? விளங்குதோ? புரியுது நான் சொல்றது? எனக்கு 2 வருஷத்துல நான் வாப்பவாகுவேன். ஏண்ட வாப்பான்னு சொல்லி என்னை அன்பாக அழைக்கப்பட இருக்கின்ற, என்னை அன்பாக அழைக்க இருக்கின்ற என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு தகுதியானவளா? இதை பாருங்க, இதை பாருங்க. முதலாவது இது ஒரு பெரிய ஒரு டீப்பான தலையங்கம். முன்னைய காலங்கள்ல அழகை பார்த்தார்கள், வெண்மையை பார்த்தார்கள், பணத்தையும் ஓரளவு நோட்டமிட்டார்கள். ஆனால் அனைத்துக்கு மேலாக பார்த்தது அந்த குடும்பத்தினுடைய நசப், அந்த குடும்பத்துடைய பரம்பரை சுத்தம், அந்த குடும்பத்துடைய தூய்மை, அந்த குடும்பத்துடைய சாதனைகள், அந்த குடும்பத்துக்கு சமூகத்திற்கு அங்கீகாரம். அதுக்குத்தான் முக்கியத்துவம், அதுக்குத்தான் முக்கியத்துவம். எனவே ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை, ஒரு குழந்தையினுடைய லட்சிய பயணத்தை நிர்மாணிக்கக்கூடியதில், அதை உறுதிப்படுத்துவதில் ஒரு பகுதி நல்ல பெற்றோர்கள், நல்ல சாயில், நல்ல மண். அது இரண்டாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா. அது தன்னுடைய காலத்தினுடைய பெரிய சவால், பெரிய சவால். அதுதான் என்வாயர்மெண்ட், அதுதான் சுற்றுச்சூழல், அதுதான் நாங்க யாரோடைய புலங்குறோம். இந்த வீட்டில் அம்மா போட்டிக்குது. அம்மா அம்மா என்ன? சிக்கன் பாக்ஸா, காய்ச்சல். அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்? தொற்று நோய். என்ன நோய்? தொற்று நோய். நாங்க சொல்றோம் தொற்று நோய் இல்ல என்றாலும் பாதுகாப்பு, நிச்சயமாக பாதுகாப்பு செய்யத்தான் வேண்டும். இந்த வீட்டுல சொரிச்சல் என்று சொன்னா, இந்த வீட்டுல சிலாக்களுக்கு சொரிச்சல் என்ற நோய் வந்திருக்குது, அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். இந்த வீட்டுல தேமல் என்று சொன்னா அந்த வீட்டுல பாவித்த டவலை நாங்க பாவிக்க மாட்டோம். கணவனுக்கு தேமல் என்றால் கணவன் மேலுக்கு போடுற அந்த சோப்பை மனைவி தேய்க்க மாட்டாள். தொட்டு நோய் விளங்குது வீட்டுக்குள்ளேயே. வாப்பக்கு தொட்டு நோய், வாப்பட மேல தேமல் இருக்கிறால் அந்த சோப்பை குழந்தைகள் போட மாட்டார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உடம்ப வந்து தொட்டக்கூடிய நோய்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு, உள்ளத்தோட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நோய்கள் உங்களோட உள்ளத்தை தொடுவதை நீங்க பார்க்கலையா? நாங்க யாரோட இருக்கிறோம் என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ற கூட்டாளி மாறி யாரு? என்ற நண்பர்கள் யாரு? புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிறது, உம்மா என்ன செய்வா? உடுப்ப கலட்டி கழுவி போடுவா, நல்லா வாஷ் பண்ணுவா. அதுக்கு தேவையான வாஷிங் மெஷின், வாஷிங் பவுடர், அதுக்கு தேவையான வேற, அதுக்கு மேல ஊத்துற எத்தனையோ ஜாதி. ஏன் உடம்புல, அதாவது உடுப்பிடப்பட்ட ஊத்தையை அலக்கை நீக்குவதற்கு மாஷா அல்லாஹ் எத்தனையோ வகையான கெமிக்கல்ஸ் இருக்கிறது. ஷூ ஊத்தி ஆகிவிட்டது, ஷூவை நல்லா தொடச்சி பொலிஷ் பண்ணுவோம், அது மினுங்கும், அது மினுங்கும், பிரகாசிக்கும். உடம்பு வேர்க்குது, அது நாத்தம் அடிக்குது. பிள்ளையினுடைய தாய் என்ன செய்வா? காலையிலையும் குளிப்பாட்டுவா, மாலையிலையும் குளிப்பாட்டுவா, எல்லாம் செய்யலாம். உடம்பு ஊத்தையாகுவது போல
உடுப்பு அழுக்கப்படுவது போல, உடுத்திருக்கக்கூடிய ஷூ அந்த ஷூ ஊத்தையாகுவது போல அந்த குழந்தையின் உள்ளமும் ஊத்தையாகிறது. அந்த குழந்தையின் உள்ளமும் ஊத்தையாகிறது. நான் அன்பாக சொல்லுகிறேன், எங்கட வீட்டில் யாரும் சினிமா பார்க்க இல்ல, எங்கட வீட்டில் யாரும் போனோகிராபி பார்க்க இல்ல, எங்கட வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இல்ல, எங்கட வீட்டுக்கு கபாலி யாரும் பார்க்க இல்ல. ஆனால் அடுத்த நாள் காலையில் எங்கட புள்ள போயிட்டு ஸ்கூல் உட்கார போகுது, பாடசாலையில் உட்கார போகுது. இந்த பக்கத்தில் இருப்பவர் வந்து சொல்றான் நேத்து ராவு பார்த்த போனோகிராபியை பத்தி, இந்த பக்கத்துள்ள புள்ள சொல்லுகிறான் நேத்து ராவு பார்த்த சினிமாவை பத்தி, முன்னுக்குள்ள புள்ள சொல்லுகிறான் வாப்பக்கு உம்மக்கு உள்ள சண்டைய பத்தி, பின்னுக்குள்ள புள்ள சொல்லுகிறாரு வேறொண்ட பத்தி சொல்லுகிறாரு. இப்ப யோசித்து பாருங்க பாப்போம், உங்களோட புள்ளையோட உள்ளம் எப்படி இருக்கும்? போனோகிராபியே பார்க்காத புள்ளையோட உள்ளத்துல என்ன நச்சுத்தன்மைகள் ஊட்டப்படுகிறது? சினிமாண்டா என்னண்டே தெரியாத அந்த பச்சிலன் பாலகுடைய புள்ளத்துல எப்படிப்பட்ட கதைகள் சொல்லப்படுகிறது? ஒரு குழந்தையினுடைய ஒரு மனிதனுடைய உருவாக்கத்தில் ஆக பிரதானமான ஒன்று சொயில், மண். வல்பலது தையிபு யக்ருஜு நபாத்துஹு. ஒரு குழந்தையினுடைய ஒரு மனிதனுடைய உருவாக்கத்தில் இரண்டாவது பகுதி எந்த சூழல்ல அந்த குழந்தை வளருகிறது, எந்த என்வாயர்மெண்ட்ல அந்த புள்ள வளருகிறது. அதனால தான் இஸ்லாம் சூழலுக்கு நாங்க யாரோட இருக்கிறோம், நாங்க யாரோட இருக்கிறோம் என்பதற்கு இஸ்லாம் பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது வகூனு மஅஸ் ஸாதிகீன் வர்கஉ மஅர் ராகிஈன் வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸியி. குர்ஆன் தொடர்ந்து பேசுகிறது, குர்ஆன் தொடர்ந்து சொல்லுகிறது வகூனு மஅஸ் ஸாதிகீன். எப்பவுமே வாழ்க்கையில உண்மை சொல்லக்கூடிய மக்களோட மட்டும் இருக்க பாருங்க. யாரோட? யாரோட சொல்லுங்களேன். உண்மை சொல்லக்கூடியவங்க, பொய் பேசாதவர்களோட இருந்தால் அந்த உண்மை தன்மை என்னிடத்திலும் வந்து சேரும். அல்லாஹ்வை ருகூ செய்து தொழுது வணங்கக்கூடிய, வணங்கி வழிபடக்கூடிய மக்களோட இருக்க பாருங்க, அவர்களோட சேர்ந்து இருக்க பாருங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது. வஸ்பிர் நஃப்ஸக. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், என்ன பார்த்து சொல்ல இல்ல. யாரை பார்த்து சொல்றான் சொல்லுங்களேன். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸியி. நபியே நாயகமே, நபியே நாயகமே, நாங்க உங்களுக்கு நேரடியாக தர்பியத்து செய்கின்றோம், நாங்க உங்களை நேரடியாக கண்காணிக்கின்றோம், நீங்க எங்களுடைய பராமரிப்பின் கீழே இருந்து கொண்டிருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் வகை அனுப்பி கொண்டிருக்கிறோம். எல்லாம் நடந்தாலும் அது பிரச்சனை இல்ல. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நல்லோர்களுடன் நீங்க சேர்ந்திருக்க வேண்டும். யாரு கட்டளை இது? நபிக்கு கட்டளை. நீங்க யாரோட இருக்கணும் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் வஸ்பிர், உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள், உங்களை அடக்கிக் கொள்ளுங்கள், நீங்க பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். யாருடன்? அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸியி. காலையிலும் மாலையிலும் உங்களுடைய ரப்பை, அந்த இறைவனை துதிக்கக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த மக்களோட நீங்க இருக்க பாருங்கோன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் ஒன்று இருக்குது, அழகான ஒரு முறை உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால அதுக்கு முன்னால சம்பவத்தை சொல்லுவான். ஏண்டா நாங்க சொல்றது கேஸ் ஸ்டடின்னு சொல்லி. என்ன சொல்றது? கேஸ் ஸ்டடி. ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தணும், ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஒரு நடந்த ஒரு கதை அல்ல, ஒரு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி இந்த நிகழ்வை வச்சு நீங்க பாடம் படிக்கொன்றது. பாருங்க பாப்போம். வகூனு மஅஸ் ஸாதிகீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உண்மை சொல்லக்கூடிய மக்களோட இருக்க பாருங்கோ அல்லாஹ் சொல்லிவிட்டு
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். யாருங்க அவங்க? எப்படிப்பட்டவங்க? உண்மை சொல்லக்கூடியவங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்களும் 95 உண்மை சொல்லிட்டு தானே ஒரு 5 பொய் சொல்றோம். அதுவும் மார்க்கத்தில் அனுமதி ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மனைவிட்ட பொய்யும் சொல்லலாம் என்று சொல்லி. யார்கிட்ட? யார்கிட்ட சொல்லுங்களேன். அந்த ஹதீஸ்களுக்கு தெரியும். பாம்புகளுக்கு மனைவிட்ட பொய் சொல்லலாம். அப்படி ஹதீஸ் சொல்லிடல வாப்பா. நோனாட்ட வேணும்டா போய் அது தந்த பெரிய ஒரு சலுகையாம் அது மார்க்கத்தில். எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை பொய்யிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொய் என்ற பெட்ரோல். பொய். நான் சொல்றேன், நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை எந்த குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு இடையில டிரான்ஸ்பேரன்சி, கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவியை பற்றி கணவனுக்கு தெரியாதோ, அந்தரங்கங்கள் தெரியாதோ, நான் சொல்லுகிறது, நீங்க வெளித்தோட்டத்தில் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நரக வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா என்று குர்ஆன் சொல்லுதே, அந்த இன்பத்தை நீங்கள் ஒரு போதும் அனுபவிக்க மாட்டீர்கள். குடும்பத்தில் போய் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம்? அல்லாஹ் என்னை உங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் மன்னிப்பானாக. குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பொய் இருக்கும் என்றிருந்தால் அந்த பொய் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையையும் தாக்கும். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையையும் தாக்கும். அந்த பொய்யனாகத்தான் அந்த பிள்ளையும் பிறப்பான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சாயில் டெஸ்ட். மண் மண் வாப்பட டயபெட்டிக்ஸ், வாப்பட சுகர், வாப்பட ஹார்ட் வீக், வாப்பட ரத்த குரூப் புள்ளேடதாக மாறுவது போல இது மாறும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மை சொல்லுங்கன்றத சொல்லி போட்டு அந்த தபூக் யுத்தத்துக்கு பல 100 பேர் புகழ்ல. தபூக் யுத்தத்துக்கு எத்தனை பேரு? பல 100 பேர் புகழ்ல. யுத்தம் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு எல்லாரும் பேய்த்து ஒவ்வொரு பொய் காரணத்தை சொல்லி முனாஃபிகீன்கள் எல்லாம் நின்று கொண்டாங்க. நாங்க இதுக்கு வரல, வீட்டுல இல்ல, பொண்டாட்டி சோம் இல்ல, புள்ளை சோம் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், வரலேட்டா வச்சு டிராபிக் லைட்டை மாட்டிக்கொண்டேன். நாங்க சொல்றது அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா புள்ளை சோம் இல்ல பேத்து சொல்லி போட்டு சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு சுகம் இல்லைன்னு சொல்ல இல்லதானே, நேற்று ஒரு நாள் சோம் இல்லாம ஏன் வரல, கொஞ்சம் சரியான டிராபிக் ஆயிடுச்சு. ஓ சரிதானே, தௌஹால டிராபிக் நான் டிராபிக்ல மாட்டல, நான் சொன்னது டிராபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்களா? இதெல்லாம் ஷைத்தானியத். எங்க இருக்கிறீங்க என்று கேட்டா, எங்க இருக்கிறீங்க? 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, எங்க இருக்கிறீங்க? ஒந்த வேண்டாரு. ஒந்தவே இல்ல, இப்பதான் கட்டில் எழும்பி கைய கண்ண கசக்கிறாரு. கண்ணை கசக்கி கொண்டு ஒந்த வேண்டாரு. இத பார்த்து கொண்டிருக்கிறான் புள்ள. நாளை கவன் சொல்லுவான், வாப்பக்கு நானும் ஒந்தவே வாப்பாண்டுவான். ஓ அன்றைக்கு அப்படித்தான் நீங்க சொன்னீங்க. They are learning. அவங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவங்க லேர்ன் பண்றாங்க. அப்ப 95 பேர் எல்லாருமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணங்களை சொல்லி முனாஃபிகீன்கள் எல்லாருமே சொல்லி அப்படி போயிட்டாங்க. 3 சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள் 3 பேர் வந்து சொன்னாங்க, இங்க வாங்கோ, செஞ்சது ஒரு தவறு, புகழ்ல. எங்க புகழ்ல? தபூக்கு புகழ்ல. அது ஒரு தவறு. இந்த தவற மறைச்சிறதுக்கு மறுவ தவறு செய்யவா? 3 பேரும் முடிவு செஞ்சாங்க, நாங்க பேத்து உண்மையை சொல்லுவோம். யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை,
ரீசனே இல்ல. நாங்க சோம்பேறித்தனத்துல, கேர்லெஸ், அதாவது அதை பத்தி பொறுப்படுத்தாத்தனத்துல நாங்க வர இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க சொல்ற காரணத்தை என்னால மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அது மேல இருந்துதான் ஆர்டர் வர வேண்டும். உண்மையை சொன்னாங்க. சும்மா சும்மா காரணம் சொன்ன ஆட்களுக்கெல்லாம் மன்னிப்பு ரிலீஸ், போங்க போங்க, பிரச்சனை இல்ல. இவங்க உண்மையை சொல்றாங்க, சோதிக்கப்படுறாங்க. எப்படி தெரியுமா சோதிக்கப்பட்டாங்க? சும்மா சோதனை அல்லங்க, பாருங்க பாபு, சும்மா சோதனை அல்ல. எப்படிப்பட்ட சோதனைண்டா, அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருகிறது, இவர்களோட பேசவானம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 40 நாள் ஆகுது. அல்லாஹ் இந்த ஆர்டரை மாத்த இல்ல, யாருமே பேசுறாங்க இல்ல. அந்த 3 சஹாபியும் முன்னால வராங்க, பின்னால வராங்க, அந்த பக்கம் வராங்க, இந்த பக்கம் வராங்க. சொசைட்டில யாருமே பேசுறாங்க இல்ல. எப்படி சொல்லுங்க பாப்போம். எங்களோட ஒருத்தரும் பேச இல்ல. எங்களை வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க வச்சோங்க. எப்படி இருக்கும்? ஒரு குரூப்ல இருந்து எங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் வாப்பா என்ன ரிமூவ் பண்ணினாங்க? நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் ஏன் ஒருத்தரை கால் அடிச்சு ஏன் என்ன ரிமூவ் பண்ணினாரு? சஹாபாக்கள் 40 நாளா யாருமே பேச இல்ல. எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை. 41வது நாள் ஆயத்து வருகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. என்ன பேசுங்கோண்டு வர இல்ல. 41வது நாள் கட்டளை வருகிறது, மனைவிமார்களை பார்த்து நீங்களும் உறவுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்களும் உறவுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். உண்மை சொன்னதினால் வந்த சோதனை அல்ல, உண்மை சொன்னதினால் வந்த யதார்த்தம் இது. அல்லாஹ் சோதிக்கிறான். 50 நாள் ஆச்சு, 10 நாள், குடும்பமும் இல்ல, மனைவியும் இல்ல, ஊரும் இல்ல, பள்ளியும் இல்ல, எங்கே போறாங்க? யாரும் பேசுறாங்க இல்ல. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், வலாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத் வலாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வظنوا அல்லா மல்ஜா இல்லா இலல்லாஹ். அப்பதான் அவங்க முடிவு செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர வேற பொருத்தம் இல்ல என்ற முடிவுக்கு வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கிட்டான், அவங்களோட தவறை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையில வகூனு மஅஸ்ஸாதிகீன், இப்படிப்பட்ட உண்மை சொல்லக்கூடிய மக்களோட இருக்க பாருங்க. எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ் கோபிக்க கூடாது. யாரு கோபிக்கட்டும்? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்தாலும் சரி, எங்களோட இவங்க கோபிக்க கூடாது, அல்லாஹ் கோபிக்க கூடாது. நாங்க பொய் சொல்றது, இவரத்துல பொய்யொண்ட சொல்ல விஷயம் குழம்பிடும் என்று சொல்லி அவருடைய திருப்தியை அடைந்து கொள்றதுக்கு ரப்புடைய கோபத்தை சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் இது குர்ஆன்ல. இதே மாதிரி தான் இன்னும் எத்தனை ஆயத்து இருக்குது, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், காலையிலும் மாலையிலும் இறைவனை துதித்து வழங்கக்கூடிய வழிபடக்கூடிய மக்களோட நீங்க இருங்கோன்னு அல்லாஹ் சொல்றான் தானே. அதை சொல்றதுக்கு முந்தி அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றான். யார போல தெரியுமா? அந்த குகைவாசிகள் 10-8 வாலிபர்கள் ஊரை விட்டு போறாங்க, ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. சில வாலிபர்கள் அவர்கள் என்ன செய்றாங்கண்டா, ஒரு அரசனுடைய அடாவடித்தனம், சிறுக்குடைய அநியாயத்தினுடைய எல்லையை தாங்க முடியாம ஊரை விட்டு சில வாலிபர்கள் போனாங்க. சில வாலிபர்கள் போகக்குள்ள அந்த வாலிபர்கள் ஒரு நாயும் பிந்தி வந்து போகுது. யாரு போகுது சொல்லுங்களேன்? நாய். பட்டா 7 முறை கழுகோணும். நாய் நஜீஸ், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாய் நல்லோர்களை பிந்தியந்து பெய்த்தது. பெய்த்த அந்த நல்லோர்கள் குகைக்குள்ள பெய்த்து தூங்குறாங்க. வகல்புஹும் பாசித்துன் ذراعه بالوسيد, அந்த நல்லோர்களுடைய நிழல்ல, நல்லோர்களுக்கு பக்கத்துல, நல்லோர்களுடைய அரவணைப்புல அந்த நாயும் தன்னுடைய முன்னங்கை 2ஐயும் அப்படியே நீட்டி வச்சு அந்த நாயும் தூங்குது. அந்த நாயும் தூங்குது. அந்த நாயை பத்தி குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் பலமுறை சொல்லிவிட்டு தான்
அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களோட நபியே நாயகமே நீங்க இருக்க பாருங்கோன்னு சொல்லி ஒரு நாய் நல்லோர்களுடன் இருந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இங்க வாங்க வாப்பா, நல்லோர்களோட இருந்த நாய்க்கு சுவர்க்கம் என்றால், நல்லோர்களோட இருந்த நாயை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவதாக இருந்தால், நல்லோர்களோட வாழ்ந்த அந்த நாய் இந்த இடத்துக்கு இருக்க என்றிருந்தால், நான் நல்லவன் இல்ல, நான் நல்லவன் இல்ல, ஆனால் நான் நல்லோர்களுடன் சகவாசம் வைத்திருக்கிறேன், நல்ல மனிதனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லோர்களுடன் உறவு இருக்கிறது என்றிருந்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அந்த நல்ல தன்மை, அந்த நல்ல குணம், அந்த நல்ல பண்பு, அந்த நல்ல சிபாத்துகள் என்ற வாழ்க்கையில தானாக வந்துவிடும். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, எங்கட கூட்டாளி மாதிரி யாரு, எங்கட நண்பர்கள் யாரு, என்ற பிள்ளைகளுடைய நண்பர்கள் யாரு, என்ற மகளோட கூட்டாளி யாரு, எங்கட பேஸ்புக்ல இருக்கிற நண்பர்கள் யாரு, ஏண்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வேற எதை போல இல்லை, அது வேற இன்ஃப்ளூயன்ஸ். அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உடைய தன்மையை நான் விளங்கிக் கொள்ள சொல்லுவா உங்களுக்கு, நான் விளங்கிக் கொள்ள சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்குது. எங்கே பல்கலைக்கழகம் தேவையில்லை, ரோட்ல போறதாக இருக்கட்டுமே, வேலைக்கு போறதாக இருக்கட்டுமே, ரோட்டில் போற ஒரு குழந்தை ரோட்டில் போற ஒரு பையனை பார்த்து, ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது, ரெண்டு பேருக்கு சந்திப்புகள் உருவாகுது, ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷன் உருவாகுது, ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க, ரெண்டு பேரும் உரையாடிக் கொள்றாங்க, ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவோ, நாங்கள் நிக்காஹ் செய்து கொள்வோம், திருமண வாழ்வை ஆரம்பிப்போம், நான் உன்னை நிக்காஹ் செய்ய விருப்பம், நீ என்ன நிக்காஹ் செய்ய விருப்பமா என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து ரெண்டு பேரும் பேசிக் கொள்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள உறவினுடைய காலம் ஒரு 3 மாசமாக இருக்கலாம், ஒரு 4 மாசமாக இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம், வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. என்னங்க விளைவு வருகிறது? 18 வருஷம், 22 வருஷம், 23 வருஷம், 25 வருடம் தண்ட அனைத்தையுமே தியாகம் செய்து வளர்த்த பெற்றோர்கள் சொல்றாங்க, மகனே மகளே, இந்த நிக்காஹ் நடக்குமெண்டா எங்களை நீ இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி யார் சொல்றாங்க? பெற்றோர்கள் சொல்றாங்க. 25 வயது நாங்க வருஷம் வரைக்கும் யாரோட நாங்க நெருக்கமாக இறுக்கமாக எங்களுடைய அனைத்தையும் தியாகம் செய்து அனைத்தையும் கொடுத்து யாரை பாதுகாத்தோமோ, யாருக்காக வேண்டி வாழ்ந்தோமோ, யாரு வாழ வேண்டும் என்று கனவு கண்டோமோ, அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தை என்ன தெரியுமா சொல்றாள்? என்ன சொல்றாங்க? இது நடக்க இல்லைன்னா நாங்க தற்கொலை செய்து கொள்வோம், இது நடக்க இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்வோம். நான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்புடைய கூட்டாளித்தனத்தினுடைய சக்தி இது, சக்தி இது. 25 வருடம் நீங்க என்ன வளர்த்தீங்க, சரி, அதை மறந்து விட்டார்கள். அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதற்கு எந்த வலிவும் இல்லை. என்ன சொல்றாங்க? லவ் ஃபெயிலியர். 25வது தட்டிலிருந்து கீழே குதிக்கிறான். லவ் ஃபெயிலியர் என்ன இருக்குது? யூடியூப் இருக்குது. ரெண்டு பேரும் கழுத்துல கைத்த போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்து ரெண்டு பேரும் சொல்றாங்க, எங்களுடைய தற்கொலைக்கு எங்களுடைய லவ் ஃபெயிலியர் தான் காரணம், எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுடைய உயிருக்கு வகை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே என்ன செய்றாங்க? தற்கொலை செய்து கொள்றாங்க. என்ன இது அழுத்தம்? இது இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் என்றது. உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். எங்களுடைய குழந்தைகள் யாரோட இருக்கிறாங்க, எங்களுடைய குழந்தைகள் யாரோட பேசுறாங்க, எங்களுடைய நண்பர்கள் யாரு? அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவி சொல்றாரு, ஆச்சரியமாக சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு தஹஜ்ஜுத் தொழக்கூடியவன் அல்ல, நான் ஒரு தஹஜ்ஜுத் தொழக்கூடியவன் அல்ல,
என்னுடைய நண்பர்களோ தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள். நான் ஆதரவு வைக்குகின்றேன் என்னுடைய நண்பர்களுடைய வாசம் என்னிடத்திலும் வீசும் என்பதாக. சரிதானே? அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருந்தா அத்தர் மனம் வீசத்தானே செய்யும். அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருந்தால் அத்தருடைய மாசம் என்னிடத்திலும் வீசத்தானே செய்யும். அவர் சொல்றாரு, நான் தஹஜ்ஜத் குஸார், தஹஜ்ஜத் தொழக்கூடியவன் அல்ல, ஆனால் என்னுடைய நண்பர்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், நான் ஆதரவு வைக்குகின்றேன், அந்த வாசம் என்னிடத்திலும் வீசும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் நைட் கிளப்புக்கு போறாள் அல்ல, நான் கிளப்புகள்ல போய்த்து காலம் கழிப்பவன் அல்ல, ஆனாலும் நான் ஆதரவு வைக்குகின்றேன். என்ன தெரியுமா? நான் பயப்படுகின்றேன், நான் பயப்படுகின்றேன் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவனாக மரணித்து விடுவேனோ தெரியாது சொல்லி. அதனால வாழ்க்கையில எப்பயும் யோசிக்குங்க. இந்த ரெண்டு விஷயம் மிக அன்பாக சொல்லுகின்றேன். ஒன்று மண், சாயில். இரண்டாவது எங்களுடைய சூழல், என்வாயர்மெண்ட், எங்களுடைய கூட்டாளிமார், எங்களுடைய நண்பர்கள், யாரோட இருக்கிறோம், யாரோட பேசுகின்றோம், யாரோட கதைக்குகின்றோம், யாருடைய போன் எங்களுக்கு வருகிறது கூடுதலாக, யாருடைய வாட்ஸ்அப் நாங்க வாசிக்கின்றோம், இதுக்கெல்லாம் பெரிய தாக்கம் இருக்கிறது, பெரிய தாக்கம் இருக்கிறது. எனவே பேசுறதுக்கு இந்த தலையங்கத்தில் மிக ஆழமாக பேச வேண்டும், விரிவாக பேச வேண்டும், திறந்து பேச வேண்டும். இது பேசப்பட வேண்டிய தலையங்கம். ஏனென்றால் சமூகத்துக்கு இருக்கிற ஆகப்பெரிய அச்சுறுத்தல், ஆகப்பெரிய சவால் இந்த சுற்றுச்சூழல், இந்த என்வாயர்மெண்ட். வெளியே போனால் ஜினாவுடைய சூழல், வெளியே போனால் ஜினாவுடைய மாகோல், வெளியே போனால் சடவாதத்தினுடைய மாகோல், வெளியிறங்க முடியாது. ஒரு வகையான சுற்றுச்சூழல் எங்களை அறியாமலேயே மாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய உடுப்பு ஊத்தியாகுவது போல, செருப்பு ஊத்தியாகுவது போல, எங்களுடைய உடம்பு அழுக்காகுவது போல எங்களுடைய ஈமானும், எங்களுடைய ஆத்மாவும், எங்களுடைய ஆத்மீகமும் அழுக்காகிக் கொண்டே இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, இளம் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை உட்கார்ந்து கதையுங்கள், பேசுங்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள், ரசூலை பற்றி பேசுங்கள், மறுமையை பற்றி பேசுங்கள், மௌத்தை பற்றி பேசுங்கள். நல்லவைகளை பேசி 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 அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசறுகளையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இவைகளையும் அகற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த ரெண்டு விடயம் ஒன்று சொன்னேன், சாயில், இந்த மண்ணில் பிறந்தவர்கள் என்பதும் எந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமானது. நாங்கள் யாரோட இருக்குகின்றோம், யாரோட வாழுகின்றோம், யாரோட பேசுகின்றோம், தொழுகையாளிகளோடு இருக்கிறோமா, உண்மையாளிகளோட இருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த தலையங்கத்தில் இன்னும் ஆழமாக, இன்னும் விரிவாக நாள் கணக்கில் உட்கார்ந்து பேசுவோம். என்ற வாழ்க்கைக்கு தேவையான ரெண்டு முக்கியமான விடயங்கள். எங்க எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாகுவோம் என்றால் மட்டும் தான் எங்களுடைய கபர்கள் பிரகாசமாகும். இந்த சபையில் பல நண்பர்கள் எனக்கு தெரியும், அவருடைய பெற்றோர்கள் எனக்கு தெரியும். நான் சொல்லுவதாக இருந்தால் என்னுடைய அப்பாவை பற்றி சொல்ல முடியும். நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறோம் என்றிருந்தால் அது எங்களுடைய கட்டித்தனம் அல்ல, அது எங்களுடைய கட்டித்தனம் அல்ல, அது எங்களுக்கு கிடைத்த சுற்றுச்சூழலும் எங்களுக்கு கிடைத்த மண்ணும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த ரெண்டையும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த சபையில் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறீர்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களுடைய பெற்றோர்களை பற்றி தெரியும். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே இதை விட்டும் தூரமாகிவிட்டு காபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துவா கேட்டதுக்கு விஷயம் சரி வர மாட்டாது. காபத்துல்லாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு கொஞ்சத்துக்கு சரி வர மாட்டாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. என்னுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. என்னுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வானாக. இன்னும் ஒரு 10 நிமிடம் டைம் தாங்கோ, 2 விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் எங்களை பெற்றோர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தில்
பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஏராளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனாதைகளை பற்றி, ஆதரவற்றோர்களை பற்றி, யதீம்களை பற்றி 27 தலையங்கத்தில் பேசியிருக்கிறான். எத்தனை தலையங்கம் சொல்லுங்களேன்? வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் அரஐத அல்லதி யுகذிபு பித்தீன் ஃபذلك الذي يدع اليتيم وقولوا لهم قولا معروفا. அனாதைகளை பற்றி குர்ஆன் மிச்ச விரிவாக பேசியிருக்கிறது. சூரத்து நிசா என்ற சூறாவுல அனாதைகளை பற்றி சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அனாதைகளை அரவணைப்பது என்பது ஒரு பெரிய பகுதி. எப்படி அனாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போன்று ஆதரவற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இருந்த ஒரு குறைபாடுதான் ஆதரவற்றோர்களை அரவணைப்பது. ஏன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ல போய்த்து பார்த்தா புள்ள கிடைச்சது உம்மாவை காணும். எத்தனையோ போலீஸ்ல வேலை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறாங்க. பேப்பர்ல வருகிறது, காபேஜ்ல ஒரு பேக்ல புள்ளைய கட்டி வீசிட்டு போய்த்திக்குது. அழுகிற சத்தத்தில் போய்த்து பார்த்தா புள்ள. ஒரு நாய் கூட செய்யாத வேலை, ஒரு கோழி கூட செய்யாத வேலை. பெத்த புள்ளைய கொண்டு காபேஜ்ல போட்டு போறாங்க. பஸ் ஹோல்ல பார்த்தா புள்ளைய பஸ் ஹோல்ல விட்டுட்டு உம்மா பஸ் தேறி போய்த்தா. புள்ள கொண்டு தெரியாது. இப்படிப்பட்ட ஆதரவற்றோர்கள், அனாதைகள், இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் என்று சொல்லி பெரிய ஒரு பகுதி இருக்கிறாங்க. சிறையில் வாழக்கூடியவர்கள், சிறைச்சாலையில் உள்ளவர்கள். ஞாபகத்தில் இங்க அல்லாஹ் என்ன சிறை கணுப்ப இல்லை, என்ன அனாதையாக ஆக்கவும் இல்லை, என்ற குழந்தைகள் அனாதைகள் ஆக்கவும் இல்லை. அல்லாஹ் என்ன ஆதரவற்றவனாக ஆக்கவும் இல்லை, என்ற குழந்தைகளை ஆதரவற்றவனாக அல்லாஹ் ஆக்கவும் இல்லை. அல்லாஹ் எங்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான். அனாதைகளாக இருந்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம். அற்றோர்களாக இருந்தவர்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் சொல்றேன், சமூகத்தில் யாராவது, குடும்பத்தில் யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் ஒதுக்கி வைக்க வேண்டாம். நீங்க ஒதுக்கி வச்சா அவங்க தற்கொலை செய்து கொள்வாங்க. அவங்க தற்கொலை செய்து கொண்டா அவருடைய கொலைக்கு நாங்க தான் காரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை கிணத்துல போட்டு வந்தாங்க சகோதரர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒதுக்கி வைக்கல, சேர்த்துக் கொண்டார்கள். தவறு செய்தவனுக்கு தௌபாவுடைய கதவை திறந்து கொடுங்கள், தவறு செய்தவனுக்கு இன்னும் பாவம் செய்வதற்குரிய கதவுகளை திறந்து கொடுக்காதீர்கள். அந்த அடிப்படையில் இலங்கையில் அல்ஹம்துலில்லாஹ் மாக்கொலையில் ஆர்ஃபனேஜ் இருக்கிறது, உங்களோட ஊர்கள் இருக்கிறது. இதே போல ஆதரவற்றோர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு சில்ட்ரன் ஹோம், சிறுவர்களுக்கான குழந்தைகளை அரவணைக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாவனல்லில் இருக்கிறது, தர்கா அட்டுல்கமையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல அமைப்புகள்ல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற சாச்சா, என்ற மாப்பட சொந்த தம்பி சாலிம் ஹஜ்ரத் அவர்கள் அந்த மதரசாவை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அவரை வச்சுக்கொண்டு நான் புகழ இல்லை. நீங்க ஒரு நாளைக்கு தாய்மார்களை, சகோதரர்களை உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களோட பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு நீங்களும் உங்களோட கணவனுமாக சேர்ந்து அந்த இடத்துல போய்த்து பாருங்க, இந்த பிள்ளைகள் எப்படி அரவணைக்கிறாங்கன்னு சொல்லி. இது ஒரு தனி, இதரே பணத்தை கொடுக்கணும், சல்லிய கொடுக்கணும், கட்டிடங்கட்டி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுடைய இரவு பகலாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய மலன் சிறுநீரை சுத்தம் செய், சிறுநீர் மாத்திரமல்ல, இது ஒரு கஷ்டமான டாஸ்க். இது மேனேஜ்மெண்ட், சல்லி கொடுக்கிறது லேசி. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பணியை சொந்த பிள்ளைகளை பார்ப்பதை போல மனம் குட்டு குடும்பமாக சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட படித்து வளர்ந்த எத்தனையோ ஒரு பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த ஆர்ஃபனேஜில் இருந்து, அந்த சில்ட்ரன் ஹோமில் இருந்து உங்களோட ஊருக்கு கத்தாருக்கு வந்திருக்கிறாங்க. ஏதாவது உங்களோட பணம், உங்களோட வசூல்களையும் உங்களோட ஹதியாக்களையும், ஜக்காத்தாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அல்லது அனாதைகளுக்கு என்று ஒதுக்கி வைத்த பங்குகளாக இருக்கலாம், மாதம் மாதம் கொடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல கொடுக்கிற பங்காக இருக்கணும். எப்படி சரி,
ஒரு உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்கோ. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தவர். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க அனாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் அனாதைகளை பத்தி. எனவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளோடு நீங்க கடுகெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுறார். எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன், நல்ல ஒரு விடயம், காத்திரமான ஒரு விடயம், அழகான விடயம், அனாதைகளுடைய தலையை தடாவினாலும் நன்மை கிடைக்கிற விடயம். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், வந்திருக்கிறவங்க உதவி செய்ய பாருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நன்மாராயம் சொல்லுகின்றேன். நான் கேள்விப்பட்டு உண்மையிலேயே வல்லாஹி எனக்கு மனதால சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மக்களும் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களான்னு சொல்லி. நான் நேற்றிரவு நடந்த பயான்ல கூட ஒரு பெண்மணி தன்னை காதுப்ப கலட்டி கொடுத்த சம்பவத்தை சொல்லிட்டு வந்து காலையில கேள்விப்படுகிறேன், நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்ச்சியில எங்களோட ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த ஃபண்ட் ரேசிங் மதரசாவுக்கு, அந்த இதுக்கு சில்ட்ரன் ஹோமுக்கு காசிகள் பணம் சேர்க்கப்பட்டது. ஒரு என்வலப் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு என்வலப் வருகிறது. அந்த என்வலப்புக்கு என்ன இருக்குன்னு கொடுத்தவருடைய பேர் இல்ல, யாரு கொடுத்தது தெரியாது. ஒரு பெண்ணுடைய 2 காப்பு அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. 2 காப்பு வைத்து கொடுத்திருக்கிறா. இதே இந்த பங்களிப்பு இதை வச்சுக்கொண்டுதான். அப்படிப்பட்ட நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடையாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூக பற்றுள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கர்மங்களை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு மத்தியில யார் யாருக்கு என்னென்ன வகையில முடியுமோ அந்த வகையில உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. அதே போல உங்களுக்கு தெரியும், சென்ற 3 வருடங்களாக ஜம்சம் ஃபவுண்டேஷன் ஊடாக பலாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு மாத காலத்துக்கு தேவையான உணவு பண்டங்களை கொடுப்பது நாங்க செஞ்சு வாரோம். உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாரும் அதனுடைய பங்காளிகள். அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பசியை போக்கி வைப்பானாக. நரகத்தில இருக்கிற பசி, நரகத்தில் இருக்கிற தாகம், பொல்லாத பசி, அந்த பசியை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. எனவே மிக வினயமாக சொல்லுகிறேன், யாரு யாருக்கு எந்தெந்த வகையில முடியுமோ அந்தந்த வகையில இதுக்கு உதவி செய்ய பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியால ப்ரோக்ராம் செஞ்சோம். நான் ஃபீட் எஃப்எம்டி பத்தி பேச இல்லை. அங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலைமைகள் எனக்கு தெரியும். இந்த சபையில் இருப்பீங்க சில சகோதரர்கள், உங்களோட 1 மாச சம்பளம் அவர்களுடைய 2 வருஷத்துடைய உழைப்பாகவும் இருக்கலாம். உங்களோட 1 மாச சம்பளம் அவருடைய 2 மாச சம்பளமாகவும் இருக்கலாம். இப்ப நான் இதை பத்தி அவங்கள்ட்ட பேச இல்லை. ஆனாலும் அந்த ஈவென்ட், அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி இருந்த ஊவா மாகாணத்தினுடைய அந்த அமைப்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இதை செய்யத்தான் வேண்டும், ஏன் அவர்களுக்கு கிடைக்க இருக்கிற நன்மையை நீங்க இல்லாமக்க போறீங்கன்னு சொல்லி எப்படியோ பிரதர் ஹாசிம் வந்து ஏலான் செய்தாரு. எவ்வளோண்டாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க போட்டு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஏலாம் பண்ணி வைத்த சந்தர்ப்பத்தில் ஒரு அன்பிலப்புக்குள் எடுத்து பார்த்தா இருந்தது ஒரு ரியால்களாக 5 ரியால். எனக்கு 5 மில்லியன் கிடைச்சதை விடவும் நான் அதை சந்தோஷமாக பார்த்தேன். ஏண்டா அவர்கிட்ட இருந்தது அதாகத்தான் இருந்திருக்கும். நானும் இதில் ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ரியாலை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பாரு. கொடுக்கிற அமௌண்ட் அல்ல விசேஷம், என்ன கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எதை கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம், இதை யோசிங்கோ. எனவே ஒவ்வொருத்தரும் நல்ல கர்மங்க நீங்க செய்றீங்க, மாஷா அல்லாஹ். உங்களோட ஊர்களில் செய்றீங்க. மாவனல் இருக்குது, ஹெம்மாத்தகமன் இருக்குது, அதே போல அக்குருண்ணன் இருக்குது, தர்காட்டவுன் இருக்குது, கொழும்பு இருக்குது, ஜஹிரான் இருக்குது, எத்தனையோ ஆர்கனைசேஷன், ஹமீதிய ஹுசைன் இருக்குது, எத்தனையோ ஆர்கனைசேஷன் இங்க ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்குது, எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நீங்க செய்றீங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக, ஹைறுகளை நாடுவானாக. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், நல்ல கர்மங்கள்ல பங்கெடுங்கோ, நல்ல விடயங்களுக்கு பங்காளிகளாக மாறுங்கோ. எங்க நல்ல விடயம் இருக்கிறதோ அதுல நானும் ஒரு பங்காளியாக மாறணும் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க, அதற்கு பயன்படுத்துவானாக. அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. இந்த ஒன்று குரலை பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் மேலான கூலியை நசீவாக்குவானாக. குறிப்பாக சொல்லப்போனால் பிரதர் ஹாசிம், மஜ்லிஸுடைய பிரதர் லாஃபிர், இப்படிப்பட்ட அனைத்து எங்களோட பிரதர் மஃபாஸ் 3 நாட்களாக என்னோட இருந்து கொண்டு
பல விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அனைத்து எனக்கு பேர் தெரியாது சொல்வதற்கு யார் யாருடைய பேர் என்று சொல்லி நேற்று இரவு 1:30 மணி வரைக்கும் நாங்க ஒரு கலந்துரையாடல் செய்தோம். இன்றைக்கு கூட அல் ஹுதா ஃபவுண்டேஷனோட பேசினோம். இப்படியாக தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள்ல பல மஷூராக்கள்ல ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு யார் யாரெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் மேலான கிருபை செய்வானாக, மேலான பொருத்தத்தை நசீபாக்குவானாக. குறிப்பாக இந்த மீடியா டீம் நான் இங்க வந்த போதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் அவர்களுடைய முகத்தை திருவதனத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கூலி வழங்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கிறார்கள், கஷ்டத்தோடு செய்கிறார்கள். அந்த பணியை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நல்லவைகளை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.